بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. அல்லாஹு ஜல்லஷானு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வழங்கிய அற்புதங்கள் குறித்தும் தான் வழங்கிய அந்தஸ்துகள் குறித்தும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அதில் சூரத்துல் ஹிஜ்ர் வசனம் 87 சொல்கிறான், வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதும் வகையிலான 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் நாம் வழங்கினோம் என்பதாக சொல்கிறான். 7 வசனங்கள் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு சொல்லுவது சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற 7 வசனங்கள் உள்ள அந்த சூறாவைத்தான் சொல்றான். குர்ஆன் என்று சொன்னால் அதிலேயே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் வந்துடுது. இருந்தாலும் அதை பிரத்யேகமாக அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த சூறாவினுடைய கூடுதல் மகத்துவம் அங்கே விளங்குகிறது. எத்துணை முறை ஓதினாலும் சரி, பல மில்லியன் முறை ஓதினாலும் சரி, கொஞ்சம் கூட சடைவை ஏற்படுத்தாத ஒரு சூறா. குர்ஆன் முழுக்க அந்த அம்சம் இருந்தாலும் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த அம்சம் நிறைவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அதை பிரத்யேகமாக குறிப்பிட்டு 7 வசனங்களுடைய ஒரு சூறாவையும் உங்களுக்கு நாம் வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக சூரத்துல் ஃபத்ஹ் முதலாவது வசனத்தில் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நிச்சயமாக நாம் ஒரு மகத்தான வெற்றியை நாம் வழங்கினோம் என்பதாக சொல்கிறான். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிற வசனம் இது. ஏனென்றால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் பல்வேறு பாதகமான அம்சங்கள் இருந்தது. அதனால் சஹாபாக்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. இப்படி தனக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நிறைந்த ஒரு உடன்படிக்கையில் நாம் ஏன் ஒப்பந்தம் கொள்ள வேண்டும் என்பதாக பல சஹாபாக்களும் கூட வினா தொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக ஒரு மகத்தான வெற்றியை நாம் வழங்குகிறோம் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு மகத்தான ஒரு வெற்றியும் கூட. அடுத்ததாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துன் நஷ்ரஹ் வசனம் 4 சொல்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக். சூரத்துன் நஷ்ரஹ் சூரா முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே நேரடியாக பேசும் அமைப்பிலேயே அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களுடைய திக்கரை, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தினோம் என்பதாக சொல்கிறான். எப்படி என்று அறிஞர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் கூடுதலாக உச்சரிக்கப்படுவதை பார்க்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் கலிமா முழுமையடையாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்தான் கலிமா முழுமையடையும். பாங்கில் பாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதோடு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாகவும் வருகிறது. இதை அறிஞர்கள் இப்படியும் சொல்வார்கள், உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஒலிக்காமல் இருக்காது. அல்லாஹ்வினுடைய பெயர் எப்படி 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூறப்படுகிறது. எனவே வரஃபஅனா லக ذிக்ரக் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பதும் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்னும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் துஹா வசனம் 4, 5 சொல்கிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. உங்களுடைய முந்தைய நிலையை விட அதற்கு அடுத்த நிலையை அல்லாஹ் சிறந்ததாகவே ஆக்கியிருக்கிறான். வலசௌஃப யுஅதீக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பொழிந்திருக்கிறான், அல்லாஹ் வாரி வழங்குகிறான். நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வகையில், நீங்கள் திருப்தி அடையும் வகையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் குறித்தே அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மறுமையில் வழங்குகிற ஒரு அந்தஸ்தை சொல்லுகிற போது சூரத்துல் கௌசர் முதலாவது வசனத்தில், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், உங்களுக்கு கௌசர் என்னும் அந்த தண்ணீரை, தடாகத்தை, அந்த தண்ணீரை மக்களுக்கு வழங்குகிற ஒரு மிக உயர்ந்த மறுமையினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்தி நபி அவர்களின் அந்தஸ்தை சொல்கிறான்.
சூரத்துல் கமருடைய முதலாவது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அற்புதம். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நீங்கள் நபிதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டு சாமானிய மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை நபி அவர்களை செய்யச் சொன்னார்கள். அல்லாஹ்வின் பெயர் கொண்டு யாரை நீங்கள் போதிக்கிறீர்களோ, யாரை வணங்கி வழிபட வேண்டும் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீர்களோ, அவனுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு தன்னுடைய முஅஜிஸாத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் இந்த சந்திரனை பிளந்தார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பேர் அற்புதமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதேபோன்று சூரத்து பனி இஸ்ராயீலுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். தன்னுடைய அடியாரை அல்லாஹ் இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹினுடைய அருளால் அவைகள் சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய அத்தாட்சியை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவனே கேட்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்திலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நபிமார்களுக்கும் வழங்காத ஒரு பெரிய அற்புதத்தை நபி அவர்களுக்கு வழங்கியதை சுட்டி காட்டுகிறான். நபி அவர்களை மிஅராஜ் என்கின்ற பயணத்தின் மூலமாக தன் அருகே நபி அவர்களை வைத்து அல்லாஹ் பேசினான். அது மிகச்சிறந்த நெடிய வரலாறு. ஆக இந்த வசனங்களிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பேரற்புதங்கள் குறித்தும் நபி அவர்களுக்கு தான் வழங்கிய அந்தஸ்துகள் குறித்தும் அல்லாஹ் வரிசையாக சொல்லுகிறான். இதை இந்த வசனங்களின் வாயிலாக விளங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.